عليكم ورحمة الله وبركاته. فلله الحمد رب السماوات ورب الأرض رب العالمين، وله الكبرياء في السماوات والأرض وهو العزيز الحكيم. والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. لن ينال الله لحومها ولا دماؤها ولكن يناله التقوى منكم. صدق الله العلي العظيم. قال النبي صلى الله عليه وسلم: من وجد سعة فلم يضحي فلا يقربن مصلانا. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரியது. அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் அவனுடைய மேலான அன்பும் கருணையும் இருளக தூதர் நம் உயிருக்கும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் பரிசுத்த குடும்பத்தினர்கள், அவர்களின் சத்திய வழியை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், இறைநேசர்கள், நல்லோர்கள், புனிதமிக்க ஜும்ஆ தினத்தில் அல்லாஹுவுக்கு மிகவும் பிடித்தமான இடத்தில் ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மிக பெரும் கருணையினால் புனிதமிக்க துல்ஹஜ் மாதத்தை அடைய இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இன்று மாலை துல்ஹஜ் மாதத்திற்கான, தமிழகத்தில் துல்ஹஜ் மாதத்திற்கான தலைப்பறை தேட வேண்டிய நாள். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்னும் சில மணி நேரங்களில் நாம் எதிர்நோக்கி இருக்கக்கூடிய இந்த துல்ஹஜ் மாதம் ரமலானுக்கு அடுத்து வரக்கூடிய மிகச்சிறந்த மாதம். இஸ்லாமிய ஹிஜ்ரி ஆண்டின் கடைசி மாதம். அல்லாஹ்வினால் சங்கை செய்யப்பட்ட, கண்ணியப்படுத்தப்பட்ட மாதங்களில் ஒரு மாதம். இஸ்லாத்தினுடைய முக்கியமான கடமைகள் எல்லாம் ஒருங்கே சங்கமிக்கக்கூடிய மாதம் இந்த துல்ஹஜ் மாதம். குறிப்பாக இந்த துல்ஹஜ் மாதத்தின் முதல் 10 நாட்கள் அது மிகவும் மகத்துவமானது. அல்லாஹுடைய நெருக்கத்தை பெற்று தரக்கூடிய நாட்கள், நம்மை அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கி வைக்கக்கூடிய நாட்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்: அஃதலு அய்யாமி துன்யா அய்யாமுல் அஷ்ர். இந்த உலகத்தின் ஆகச் சிறந்த நாட்கள் துல்ஹஜ் மாதத்தின் முதல் 10 நாட்கள் என்றார். கழிந்த நாட்கள், கழிந்து கொண்டிருக்கக்கூடிய நாட்கள், இனி கழிய போகக்கூடிய நாட்கள், இந்த எல்லா நாட்களை காட்டிலும் உலகத்தின் ஆகச் சிறந்த நாட்கள் நாம் எதிர்நோக்கி இருக்கக்கூடிய துல்ஹஜ் மாதத்தின் முதல் 10 நாட்கள் என்றார்கள். எனவே தான் இந்த 10 நாட்களில் செய்யப்படக்கூடிய அமல்கள் அல்லாஹுவுக்கு மிகவும் பிடித்தமானது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்: மமின் அய்யாமின் அல் அமலு ஸாலிஹ் ஃபீஹா அஹப்பு இலல்லாஹ் மின் ஹாதிஹில் அய்யாம். துல்ஹஜ் மாதம் முதல் 10 நாட்களில் செய்யப்படக்கூடிய அமலை விட மற்ற நாட்களில், மற்ற மாதங்களில் செய்யப்படக்கூடிய அமல்கள் அல்லாஹ்விற்கு மிகவும் பிடித்தமானதாக இருப்பது இல்லை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்.
சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், ஜிஹாது செய்வதை காட்டிலுமா அந்த அமல்கள் எல்லாம் சிறந்தது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆம், ஜிஹாது செய்வதை காட்டிலும். ஆனால் ஒரு மனிதர் தன்னுடைய உயிரையும் உடமையும் எடுத்துக்கொண்டு அல்லாஹ்வுடைய பாதையிலே போகிறார், மீண்டும் அவர் வீடு திரும்பவில்லை, அவர் உடைமைகளையும் தியாகம் செய்து விடுகிறார், உயிரையும் தியாகம் செய்து விடுகிறார். இப்படிப்பட்ட மனிதரை தவிர, இப்படிப்பட்டவர் செய்யக்கூடிய தியாகத்தை தவிர மற்ற எந்த அமல்களாக இருந்தாலும் அது ஜிஹாதை விடவும் அல்லாஹ்விடத்தில் மகத்துவமிக்கது, பல மடங்கு நன்மையை தேடி தரக்கூடியது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த மாதங்களில், இந்த நாட்களில் ஃபஅக்ஸிரு ஃபீஹின்ன மினத் தஹ்லீல், தஹ்லீல் லா இலாஹ இல்லல்லாஹ், தக்பீர் அல்லாஹு அக்பர், தஹ்மீத் அல்ஹம்துலில்லாஹ், இந்த திக்ருகளை எல்லாம் இந்த நாட்களில் நீங்கள் அதிகமாக சொல்லி வாருங்கள் என்று சொன்னார்கள். சஹாபாக்கள் சொல்லுவார்கள், வீட்டில் இருக்கும்போது தக்பீர் சொல்லுவார்கள், கடைவீதிக்கு போனால் தக்பீர் சொல்லுவார்கள், நின்றால், நடந்தால், ஏறினால், இறங்கினால் எல்லா இடங்களிலும் தக்பீர். அதற்கு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் கடைவீதிக்குள் நுழையும் பொழுது தக்பீர் சொல்லிக் கொண்டே போகுவார்கள், கடைவீதியை விட்டு வெளியே வரும் பொழுது தக்பீர் சொல்வார்கள். இவர்கள் சொல்லக்கூடிய தக்பீரை கேட்கக்கூடிய மக்கள் அவர்களும் தக்பீர் சொல்வார்கள் என்று வருகிறது. அப்ப இந்த நாட்கள், நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய துல்ஹஜ் மாதத்தின் முதல் 10 நாட்கள் அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் கொடுத்த ஆகப்பெரிய ஒரு பொக்கிஷம், ஆகப்பெரிய பாக்கியம் வாய்ந்த நாட்கள். இந்த 10 நாட்களில் மிகச்சிறந்த நாள் எதுவென்றால் துல்ஹஜ் மாதத்தின் 10வது நாள், யௌமுன் நஹர். யௌமுன் நஹர் என்று சொன்னால் குர்பானி கொடுக்கப்படக்கூடிய நாள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த 10 நாட்களில் ஆகச்சிறந்த நாள் துல்ஹஜ் பரை 10 குர்பானி கொடுக்கப்படக்கூடிய நாள். அந்த 10வது நாளில் நீங்கள் செய்யக்கூடிய அமல்களில் அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்தமான அமல் எதுவென்றால் நீங்கள் கொடுக்கக்கூடிய குர்பானி. அதுதான் அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்தமானது. அதை விடவும் அல்லாஹ்வுக்கு பிடித்தமான அமல் அன்ற நாளில் கிடையாது என்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்ப குர்பானி இது விஷயத்தில் நாம் இன்றைக்கு அந்த அளவிற்கு விழிப்புணர்வு இல்லாமல் தான் இருக்கிறோம். குர்பானி அதனுடைய மகத்துவம் என்ன, யாரின் மீது கடமை, யாரின் மீது கடமை இல்லை, எவர்கள் கொடுக்க வேண்டும், எப்படி கொடுக்க வேண்டும், குர்பானி பிராணியை எப்படி வாங்க வேண்டும், எந்த விஷயங்களையும் குறித்து நாம் ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் தான் இருக்கிறோம். இன்னும் ஒரு சில நாட்களில் துல்ஹஜ் மாதம் ஆரம்பித்து விடும். 10 நாட்கள் தான் இருக்கிறது. நாட்கள் எப்படி ஓடும் என்று தெரியாது. இந்த நேரத்தில் குர்பானி குறித்த சில விஷயங்களை நான் நம்முடைய கவனத்தில் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக வேண்டி சில விஷயங்களை சொல்கிறேன். குர்பானி முஸ்லிம்கள் காலங்காலமாக தொன்று தொட்டு செய்து வரக்கூடிய ஒரு அமல். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடமிருந்து கிட்டத்தட்ட 4000 ஆண்டுகள் ஆகிவிட்டது. 4000 வருடங்கள் கழிந்த பின்னும் கூட இன்றளவும் இந்த உம்மத்து அந்த அமலை தொடர்ந்து ஒவ்வொரு வருடமும் கடைபிடித்து வருகிறது. குர்பான் என்று சொன்னால் தியாகம் செய்வது என்று அர்த்தம், அர்ப்பணமாகுவது என்று அர்த்தம், அடிமைத்தனத்தை வெளிப்படுத்தி விட்டேன் என்று அர்த்தம். குர்ஆன்ல நீங்க பார்த்தீங்கன்னா குர்பானி அது எவ்வளவு பாரம்பரியமிக்க ஒரு அமல், எவ்வளவு தொன்மை வாய்ந்த அமல் குர்ஆனில் நீங்க பார்த்தால் தெரியும். எப்பொழுது இந்த உலகத்தில் மனிதன் உருவாக ஆரம்பித்தானோ அதற்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடமிருந்து ஆரம்பித்தது. திருக்குர்ஆன்ல வருது, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய 2 மகன்கள் என்ன செய்தார்கள், குர்பானி கொடுத்தார்கள். வத்லு அலைஹிம் நபஅ பனி ஆதம பில் ஹக், அல்லாஹ் சொல்வார், நபி அவர்களுக்கு நீங்கள் ஓதி காட்டுங்கள் ஆதமுடைய 2 மகன்களுடைய செய்தியை.
அது என்ன செய்தி? இது கர்ரபா குர்பானன். ரெண்டு பேரும் சேர்ந்து யாரின் பக்கம் அல்லாஹ் இருக்கிறான் என்பதை தெரிந்து கொள்வதற்காக வேண்டி அவர்கள் ஒரு ஆட்டை குர்பானி கொடுத்தார்கள். அந்த காலத்தில் என்ன செய்வாங்கன்னா, கொண்டு போய் ஒரு மலையில கொண்டு போய் வச்சிருவாங்க. ஒரு நெருப்பு வந்து கரித்து விடும். அப்படி கரிச்சிருச்சு அப்படின்னு சொன்னா அந்த குர்பானி ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு அர்த்தம். அப்படி செய்கிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், ரெண்டு நபர்களும் குர்பானி கொடுத்தார்கள். ரெண்டு பேரிடமிருந்து ஒரு நபரிடமிருந்து தான் அல்லாஹ் அதை ஏற்றுக்கொண்டான். இன்னொரு நபரிடம் இருந்து அது ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுவான். அப்ப குர்பானி என்கிற அதான் சொல்லுவான் குர்ஆனிலே, வலிகுல்லி உம்மத்தின் ஜஅல்னா மன்சகன். நம் ஒவ்வொரு சமூகத்திற்கும் மன்சக் நுசுக்கு கிரிகைகளை நாம் ஷரியத்தாக்கினோம், நாம் சட்டமாக்கினோம், நாம் ஏற்படுத்தி தந்தோம் என்று சொல்கிறார். நுசுக்கு என்பதற்கு குர்பானி என்று பெயர். ஆனா அதை அடுத்து தெளிவாக சொல்லுவான், நாம் எதற்காக வேண்டி நாம் இதை கடமையாக்கினோம்? அல்லாஹ் உங்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய அந்த பிராணிகளை அல்லாஹுடைய பெயர் சொல்லி நீங்கள் அறுப்பதற்காக வேண்டி என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவான். ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் அல்லாஹ் குர்பானி என்கிற அமலை அல்லாஹ் ஷரியத்தாக்கி இருந்தான், சட்டமாக்கி இருந்தான். ஒவ்வொரு உம்மத்தும் அந்த குர்பானியை நிறைவேற்றிய விதம் வேறே தவிர நோக்கம் ஒன்றுதான். நோக்கம் என்ன? அல்லாஹ்விற்காக வேண்டி தியாகம் செய்ய வேண்டும், அல்லாஹ்வுக்காக வேண்டி முழுவதுமாக அர்ப்பணமாக வேண்டும், அல்லாஹ்வுக்கு முன்னால் முழுவதுமாக தன்னுடைய அடிமைத்தனத்தை வெளிப்படுத்த வேண்டும். இதுதான் குர்பானியுடைய நோக்கம். குர்பானி என்கிற அமல் இருக்கா இல்லையா, இது அறிவுக்கு அப்பாற்பட்ட அமல், உள்ளத்தாலும் உணர்வாலும் செய்யக்கூடிய அமல். அல்லாஹ் சொல்லிவிட்டான், நான் செய்து விட்டேன், வேற பேச்சே கிடையாது. எந்த இடத்தில் அடிமைத்தனம் இருக்கிறதோ அந்த இடத்துல அறிவுக்கு வேலை கிடையாது, அந்த இடத்துல அறிவுக்கு வேலை கிடையாது. எனவே தான் இந்த உம்மத்து ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக ஒவ்வொரு வருடமும் இந்த கடமையை நிறைவேற்றி வருகிறது. அல்லாஹ் சொல்லுவான், ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர், உங்களுடைய ரப்புக்காக வேண்டி நபி நீங்கள் தொழுகுங்கள், தொழுது முடித்து விட்டு உங்களுடைய ரப்புக்காக வேண்டி நீங்கள் குர்பானி கொடுங்கள் என்று சொல்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலில் குர்பானி கொடுத்தது மதீனாவில் தான். மதீனாவில் 10 ஆண்டு காலம் வாழ்ந்தார்கள், 10 ஆண்டு காலம் இருந்தார்கள். அகாம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பில் மதீனா 10 சினீன் யுதஹி. தங்கியிருந்த 10 வருடங்களிலும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வருடத்தை கூட மிஸ் பண்ணல. 10 வருடங்களும் குர்பானி கொடுத்தாரு. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து ஒருத்தர் கேட்டார், ஊஹியா குர்பானி கடமை இருக்கா இல்லையா, அது வாஜிபான்னு கேட்டார். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, வஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வல் முஸ்லிமூன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் குர்பானி கொடுத்திருக்கிறார்கள், முஸ்லிம்களும் குர்பானி கொடுத்திருக்கிறார்கள். மறுபடியும் அவர் கேட்கிறாரு, இது கடமையா, கட்டாய கடமையா, வாஜிபா அப்படின்னு கேட்கிறார். இப்னு உமர் ரலியல்லாஹு கொஞ்சம் கோபமாயிட்டாங்க. அத்தாத்தில் நான் சொன்னது உனக்கு புரியுதா இல்லையா, நான் சொன்னது உனக்கு விளங்குச்சா இல்லையா? வஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வல் முஸ்லிமூன். இரண்டாவது அதே பதில் தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் குர்பானி கொடுத்திருக்கிறார்கள், முஸ்லிம்களும் குர்பானி கொடுத்திருக்கிறார்கள். அப்படி என்றால் இந்த அமல் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த அமல் என்பதை இங்கே நாம் விளங்க வேண்டும். இமாம் ஷாஃபி ரஹ்மஹுல்லாஹ் சொல்லுவார்கள், வசதி படைத்தவர்கள், வசதி உள்ளவர்கள், வசதி இருந்தும் அவர்கள் குர்பானி கொடுக்காமல் விட்டு விடுவதை நான் அனுமதிக்க மாட்டேன் என்று சொல்கிறார். இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மஹுல்லாஹ் சொல்லுவாங்க, வசதி பெற்றவர், வசதி படைத்தவர், அவர் மீது குர்பானி வாஜிப் என்று சொல்கிறார்.
குர்பானி யாரின் மீது கடமை, யார் கொடுக்க வேண்டும்? வயதுக்கு வந்திருக்க வேண்டும், புத்தி சுவாதீனம் உள்ளவராக இருக்க வேண்டும். இப்படி இருக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் குர்பானி கடமை. வசதினா மார்க்கம் எவ்வளவு தொகையை எவ்வளவு நிர்ணயிக்கிறது என்று சொன்னால், பெருநாள் அன்று, அதற்கடுத்து பிறை 11, அதற்கடுத்து பிறை 12, இந்த 3 நாட்கள் தான் குர்பானியுடைய நாட்கள். இந்த 3 நாட்களில் தன்னுடைய அத்தியாவசிய செலவுகள் போக இருக்கக்கூடிய பொருட்கள், அது பணமாக இருக்கலாம், அல்லது நகையாக இருக்கலாம், தங்கமாக இருக்கலாம், வெள்ளியாக இருக்கலாம், இப்படி இருக்கக்கூடிய பொருட்களை ஒன்று சேர்த்து பார்த்தால் அது 612.5 கிராம் விலை மதிப்புக்கு வந்தது என்று சொன்னால் அவர் மீது குர்பானி கடமை. ஜக்காத்து வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு வருஷம் இருக்கணும். ஜக்காத்து மார்க்கம் சொல்லக்கூடிய அந்த அளவு ஒரு வருடம் இருக்க வேண்டும். குர்பானிக்கு அப்படி கிடையாது. குர்பானி கொடுக்கக்கூடிய அந்த நாள், குர்பானியுடைய நாளில் உங்களுடைய அத்தியாவசிய செலவுகள் போக, தேவைகள் போக இருக்கக்கூடிய பண்டபாத்திரங்கள், இருக்கக்கூடிய வாகனங்கள், இருக்கக்கூடிய காலி மனைகள், இருக்கக்கூடிய வீடுகள், போடக்கூடிய ஆடைகள் எல்லாத்தையும் சேர்த்து பார்த்து 612 கிராம். இன்னைக்கு அதனுடைய மதிப்பு என்பது ஒரு 50 ரூபா 55 ரூபா இருக்கும். அப்படி இருந்தது என்று சொன்னால் அவர் கண்டிப்பாக குர்பானிய கடமையை நிறைவேற்றியாக வேண்டும். எப்படிப்பட்ட பிராணிகளை கொடுக்க வேண்டும்? ஆடு 1 வயது பரிபூர்ணமாக பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும். சில நேரங்கள்ல 6 மாத குட்டி கூட 1 வருஷம் குட்டி மாதிரி தெரியும், தாராளமாக கொடுக்கலாம். மாடு 2 வயதை பரிபூர்ணமாக பூர்த்தி செய்திருக்க வேண்டும். 2 வயசு முடிஞ்சு 3வது வயசுல நுழைஞ்சிருக்கணும். நிறைய பேர் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துலதான் ஏமாந்துடுறாங்க. என்ன ஏமாந்துடுறாங்க? வியாபாரி என்ன சொல்லுவான், 2 பல்லு போட்டுருச்சு, 2 வருஷம் முடிஞ்சிருச்சு, தாராளமாக வாங்கிட்டு போங்க அப்படின்னு ஏமாந்துருவாங்க. இந்த வயது கண்டிப்பாக இருக்க வேண்டும். இந்த வயதுக்கு கீழே கொடுத்தீர்கள் என்று சொன்னால் அது குர்பானியாக ஆகாது. குர்பானியாக ஆகாது. அவன் வியாபார நோக்கத்துக்காக வேண்டி, காசு பணம் பார்க்கறதுக்காக வேண்டி ஏமாத்தி நம்ம தலையில கட்டிடுவான். நாம ஏமாந்து வாங்கிட்டு குர்பானி கொடுப்போம். ஆனால் அது கடைசி வரைக்கும் குர்பானியாகவே கணக்கில் வராது. இப்ப குர்பானி யாரின் மீது கடமை என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். குர்பானினுடைய பிராணியினுடைய வயது எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். எல்லா விதமான குறைகளை விட்டும் நீங்கி இருக்க வேண்டும். இதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த 3 விஷயங்களை நாம் கவனிக்க வேண்டும். இன்னும் ஒரு சில நாட்களில் இருக்கக்கூடிய இந்த ஒரு மிக நெருக்கமான ஒரு நேரத்தில் நாம் இப்பொழுதிலிருந்தே குர்பானிக்காக வேண்டி தயாராக வேண்டும். கடைசி நேரத்தில் என்ன செய்யக்கூடாது? பரபரப்பாக இருக்கக்கூடாது. கடைசி நேரத்தில் சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் மதீனாவில் இருந்த பொழுது எங்களுடைய குர்பானி பிராணிகளை நாங்கள் நன்றாக கொழுக்க வைப்போம். நல்ல தீனி போட்டு நன்றாக கொழுக்க வைப்போம். அப்படி என்று சொன்னால் சஹாபாக்கள் எப்பொழுது தயாராகி இருப்பார்கள். நாம கடைசி நேரத்துலதான் போட்டு எல்லாத்தையும் உருட்டுறது. அது வரைக்கும் அதை பத்தி கவனத்திலே எடுக்கிறதே கிடையாது. இந்த நேரத்தில் குர்பானியுடைய விஷயத்தில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். ஏதோ ஏனோ தானோ என்று, அல்லது கடமைக்காக வேண்டி ஏதோ கொடுத்தோம், முடிஞ்சிருச்சு, நம்ம கடமை நிறைவேற்றினா சரி என்று நாம் இருக்கக்கூடாது. குர்பானி என்பது அது உள்ளத்தாலும் உணர்வாலும் நிறைவேற்றப்பட வேண்டிய, செய்யப்படக்கூடிய அமல். அதை நிறைவேற்றுவதன் மூலமாக நாம் எந்நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் அல்லாஹ்வுக்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய தீனுக்காக வேண்டி நான் தியாகம் செய்வதற்கு நான் தயாராக இருப்பேன் என்கிற உணர்வு வர வேண்டும். காசு பணத்தெல்லாம் பார்க்கக்கூடாது. காசு பணத்தை பார்க்கவே கூடாது. எவ்வளவு ரேட்டு வருது, அவ்வளவு ரேட்டு வருது, இவ்வளவு ரேட்டுல வாங்கி குர்பானி கொடுக்கணுமா, கொஞ்சம் கம்மியா கிடைச்சா நன்றாக இருக்குமே, ரேட்டை பார்க்கவே கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குர்பானியில் ஆகச்சிறந்த குர்பானி எது அப்படின்னு சொன்னா, விலை அதிகமாக இருக்க வேண்டும், நன்கு கொழுத்து இருக்க வேண்டும்.
விலை அதிகமாக இருக்கணும், நன்கு கொழுத்திருக்க வேண்டும். இதுதான் ஆகச்சிறந்த குர்பானி பிராணி என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் என்று சொன்னால் நாம போய் தேடணும். அதற்காக வேண்டி நேரங்களை செலவிட வேண்டும். அப்படிப்பட்ட பிராணியை நாம் குர்பானி கொடுப்பதற்காக வேண்டி முயற்சிக்க வேண்டும். அந்த முயற்சிக்கும் நன்மை உண்டு. நல்ல பிராணியை வாங்கணும். நான் ஊர் ஊராக அலைகிறேன், அலைய வேண்டிய சூழ்நிலை இருக்கு, தேடுங்கள். அந்த தேடலுக்கும் நன்மை உண்டு. அதை பராமரிக்க முடியவில்லை, சிரமமாக இருக்கு, பராமரியுங்கள், அதற்கும் நன்மை உண்டு. குர்பானியை மிகச் சிறந்த முறையில் அல்லாஹ்வுக்கு பிடித்தவாறு நீங்கள் நிறைவேற்றுவதற்காக வேண்டி எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளுக்கும் கண்டிப்பாக அல்லாஹ் உங்களுக்கு நன்மையை கொடுப்பார். அதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, விலையை பார்க்காதீங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய கடைசி ஹஜ்ஜத்துல் விதால 100 ஒட்டகங்களை அறுத்தார்கள். எத்தனை ஒட்டகங்கள் அறுத்தாங்க? 100 ஒட்டகங்களை குர்பானி கொடுத்திருக்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்கள் குர்பானியை பார்க்கும் பொழுது அது ஆகச்சிறந்த குர்பானியாக இருக்க வேண்டும் என்றால் அது விலை உயர்ந்ததாக இருக்க வேண்டும், நன்கு கொழுத்ததாக இருக்க வேண்டும். பெருநாளுடைய விஷயத்துல நம்ம முதல்ல கவனத்துல வைக்கிறது இதுதான். ஆனா இதை தவிர்த்து நமக்கு எல்லா விஷயங்களிலும் கவனம் இருக்கும். இதை எடுக்கணும், அதை எடுக்கணும், பெருநாளைக்கு இதை வாங்கணும், அதை வாங்கணும், எல்லாம் வாங்குங்க, தப்பு இல்லை. பெருநாள் என்று நாம் கவனம் செலுத்த வேண்டிய முதல் அமல் எதுவென்றால் குர்பானி. முதல் அமல் குர்பானி. குர்பானி என்று வருகிற பொழுது பல பேர் செய்யக்கூடிய தவறுகள் என்னன்னா, புதுசா கிளம்பி இருக்காங்க. என்னன்னா, வருஷம் குர்பானி கொடுத்துக்கிட்டே இருக்கும், இந்த வருஷம் எதுக்கு குர்பானி கொடுத்துக்கிட்டு அந்த காசை சதக்கா செஞ்சிருவோம், ஏதாவது ஏழைகளுக்கு கொடுத்துருவோம் அப்படின்னு சில பேர் கொடுக்குறாங்க. தவறு. அப்படி கொடுத்தால் அது சதக்கா கொடுத்த மாதிரி ஆயிரும். ஆனால் குர்பானி கடமை என்பது அவர் மீது இருந்து கொண்டே இருக்கும். குர்பானி கடமை என்பது வேறு, சதக்கா என்பது வேறு. கொடைவள்ளல், தாராளமாக கொடைவள்ளலாக இருங்க, தப்பு இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள விட கொடைவள்ளல் யாரும் இருக்க முடியும்? கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்கள் சொல்லுவாங்க இல்லையா, அந்த வார்த்தைக்கு, அந்த பட்டத்திற்கு தகுதியான நபர் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். அப்படிப்பட்ட கொடைவள்ளலை என்ன செஞ்சிருக்காங்க? குர்பானி கொடுத்திருக்காங்க. நாம என்ன சொல்றோம்? நம்மளுடைய இஷ்டத்துக்கு, நமக்கு தோதுவாக இதெல்லாம் எடுத்து போட்டு இந்த காலத்துல யாரும் செஞ்சுக்க இருக்கிறது, இதெல்லாம் பெரிய ஒரு வேலை, ஒரு 10 பேர்த்துக்கு ஏழைகளுக்கு இருக்கக்கூடிய காசுகளை சதக்கா செஞ்சிட்டோம்னா அதையும் குர்பானியோட லிஸ்ட்ல அல்லாஹ் சேர்த்துக்கிறோம் அப்படின்னு நாம நினைக்கிறோம். கிடையாது. இது முதல் தவறு. கண்ணியத்திற்குரியவர்களே, குர்பானி கடமையாகி விட்டது என்று சொன்னால் எந்த காரணத்தை கொண்டும் அது தள்ளி போடக்கூடாது. குர்பானி கடமையை நிறைவேற்றணும். அதுபோன்று குர்பானியுடைய விஷயத்துல இன்னும் சில நபர்கள் செய்யக்கூடிய தவறு என்னன்னா, குர்பானி யாருக்கு கடமையோ அவர் முதல்ல நிறைவேற்றணும். பல பேர் என்ன செய்யறாங்கன்னா, அவர் மீது குர்பானி கடமையாக இருக்கும், ஆனா என்ன செய்வாரு, அவருக்கு குர்பானி கொடுக்க மாட்டாரு. அவங்க வாப்பாவுக்கு கொடுப்பாரு, மௌத்தா போன வாப்பாவுக்கு, மௌத்தா போன அம்மாவுக்கு கொடுப்பாரு, அது வேற யாருக்காவது நியத்து வச்சு கொடுப்பாரு. மற்றவர்களுக்கு கொடுக்கலாம், தவறில்லை. நீங்கள் யாருக்கு வேண்டுமானாலும் குர்பானி கொடுக்கலாம், தவறு இல்லை. அதற்கு முன்பாக உங்கள் மீது கடமையாக இருக்கக்கூடிய குர்பானியை நீங்கள் முதலில் நிறைவேற்ற வேண்டும். இத்தனை வருஷமா எனக்கு தாங்க கொடுத்தேன், இந்த வருஷம் எங்க வாப்பாவுக்கு கொடுக்கலாம்னு இருக்கேன், கூடாது. நீங்கள் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய குர்பானியுடைய நன்மை என்பது அவர்களுக்கு சேர்ந்து விடும். ஆனால் உங்கள் மீது கடமையான குர்பானி என்பது அது உங்கள் மீது இருந்து கொண்டே இருக்கும். குர்பானியை முதல்ல நிறைவேற்றணும். அடுத்த விஷயம் என்னன்னா, ஒரு ஆடு ஒரு ஆளுக்கு தான். சில பேர் பார்த்தா ஒரு ஆட்டுல எல்லா பேரும் சேர்த்துறது, இருக்கிற குடும்பத்துல இருக்கிற எல்லா பேரையும் சேர்த்துறது மொத்தமா. கடமையில யாரையும் கூட்டாக்க முடியாது, நன்மையில் வேணாலும் கூட்டாக்கி கொள்ளலாம்.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்பானி கொடுத்ததற்கு பின்னால் இந்த வார்த்தையை சொன்னார்கள், யா அல்லாஹ், எனக்காகவும் என்னுடைய உம்மத்திற்காக வேண்டியும் இந்த குர்பானியை கொடுக்கிறேன். அப்படின்னா உம்மத்துக்கு சேர்ந்து ஒரு ஆடு கொடுக்கல, இந்த குர்பானியின் மூலமாக எனக்கும் நன்மை கிடைக்க வேண்டும், என்னுடைய உம்மத்துக்கும் நன்மை போய் சேர வேண்டும். அதனால குர்பானி நிய்யத்து வைக்கும் பொழுது யாரின் மீது கடமையோ, ஒரு ஆடுனா ஒரு ஆடு தான், ஒரு ஆளுக்கு தான். மாடு எடுத்துக்கொண்டோம்னா ஒரு மாட்டுல 7 பேர் தான், 7 பேருக்கு அதிகமாக சேரக்கூடாது. இதையும் நம் கவனத்தில் வைக்க வேண்டும். குர்பானியுடைய விஷயத்துல பரவலாக இருக்கக்கூடிய எல்லா நபர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம், சில சந்தேகங்களை நான் இங்க சொல்றேன். சில பேருக்கு பெண் ஆடை, பெண் இனத்தை குர்பானி கொடுக்கலாமா அப்படின்னு சில பேர் கேட்கிறாங்க. தாராளமாக கொடுக்கலாம். சில பேர் என்ன செய்யறாங்கன்னா அதை ஒரு குறையாக பாக்குறாங்க. பொட்ட பிராணியா இருக்கு, இதை போய் குர்பானி கொடுக்கறதா? தாராளமாக கொடுக்கலாம். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தகுதி இல்லாத பிராணிகள் என்று சில பிராணிகளை குறைகளை சொல்லியிருக்காங்க. அந்த லிஸ்ட்ல பெண் என்கிற வார்த்தை வரவே வராது. திருக்குறான்ல அல்லாஹ் ஆண் இனத்தை சொல்லும் பொழுது பெண் இனத்தையும் சேர்த்துதான் சொல்கிறான். தாராளமாக கொடுக்கலாம். இன்னொரு பக்கம் சில நபர்கள் என்ன சொல்றாங்கன்னா, காயடிக்கப்பட்ட விதை நீக்கம் செய்யப்பட்ட பிராணியை குர்பானி கொடுக்கலாமா? ஒவ்வொரு வருஷமும் சில நபர்கள்லாம் என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்காங்க, அதற்கு இந்த இப்படிப்பட்ட பிராணியை கொடுக்கலாமா? அதை ஒரு குறையாக பார்க்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் சில நபர்கள் அதை கொடுக்கவே கூடாதுன்னு சொல்றாங்க. அது குறை உள்ளதுங்க, அது விதை நீக்கம் செய்யப்பட்டதுங்க, அது கொடுக்க கூடாது வாதிடுகிறார்கள். ரெண்டுமே தப்பு. அது குறையும் கிடையாது, கொடுப்பதற்கு தடையும் கிடையாது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 பெரிய கொம்புகளுடைய காயடிக்கப்பட்ட 2 கொழுத்த ஆடுகளை குர்பானி கொடுத்திருக்கிறார்கள் என்று முஸ்னத் அஹ்மது ஷரீஃபில் வருகிறது. சொல்ல போனா மற்ற பிராணிகளை காட்டிலும் விதை நீக்கம் செய்யப்பட்ட அந்த பிராணியுடைய இறைச்சி என்பது மிகவும் சுவையாக இருக்கும். மார்க்கம் அதை வரவேற்கிறது. என்னன்னா சத்துக்கள்லாம் வெளியே போகாது. சத்துக்கள்லாம் வெளியே போகாம இந்த சத்துக்கள் முழுவதுமாக இந்த பிராணியுடைய இறைச்சியில் அப்படியே இருக்கும். அதனுடைய கறி சுவையாக இருக்கும். இப்படிப்பட்ட பிராணிகளையும் மார்க்கம் குர்பானி கொடுக்கலாம் என்று சொல்லுகிறது. இன்னொரு விஷயம் கூட்டு குர்பானி. இன்னைக்கு கூட்டு குர்பானி என்பது எப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சொன்னா, ஒரு காசு பார்க்கக்கூடிய வியாபார தலமாக ஆகிருச்சு. ஒரு பள்ளிவாசல் இருக்குன்னா ஒரு பள்ளிவாசல் சுத்தி இங்கிட்டு பார்த்தா 3500, அங்கிட்டு பார்த்தா 3400, பூரா இருக்கிற பள்ளிவாசல் பார்க்கிற இடமெல்லாம் கூட்டு குர்பானி. பங்கின் விலை இவர் 3500 போட்டாருன்னா அவர் 3000, அவர் 3000 போட்டாருன்னா இவர் 2500. எப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சொன்னா குறைஞ்சு 1500 ரூபாய்க்கு வந்துருச்சு. 1500 பங்கு எவ்வளவு? 1500. 7 பேர் சேர்ந்தா 10,000 ரூபான்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் 10 ரூபா கொடுத்து ஒரு மாடை வாங்க முடியுமா? எதுக்கு சொல்ல வர்றேன்னா, இன்னைக்கு குர்பானி பிராணியை பார்ப்பது கிடையாது, காசை பார்க்கறாங்க. யாரு கம்மியான ரேட்டுக்கு குர்பானி கொடுக்குறாங்க, அதுலயும் சேரக்கூடிய ஆட்கள்லாம் இருக்கு. 1000 ரூபா போட்டாலும் அதுலயும் போய் சேரக்கூடிய ஆட்கள்லாம் இருக்கு. 1000 ரூபா போடுறீங்களே, 10 ரூபா கொடுத்து ஒரு மாடு வாங்குகிறார்கள் என்று சொன்னால் அந்த மாடு உண்மையிலேயே குர்பானி கொடுப்பதற்கு தகுதியான மாடாக இருக்குமா? 10 ரூபாய்க்கு இன்னைக்கு கொடுத்து ஒரு மாடை வாங்க முடியுமா? அப்படி வாங்கினால் அந்த மாடு எந்த லட்சணத்துல இருக்குன்னு தெரியாதா? இப்ப இதெல்லாம் பார்ப்பதே கிடையாது. யார் காசு ரொம்ப கம்மியா கொடுக்குறாங்களோ கொடுத்துட்டு பேசாம அல்ஹம்துலில்லாஹ்னு இருந்துடுறது. சில பேரெல்லாம் பார்த்தா என்ன குர்பானி கொடுக்கலையான்னு கேட்டா கொடுத்துட்டேனே அப்படின்வாங்க. ஆனா அவர் வீட்டுல பார்த்தா குர்பானிக்கு எந்த அடையாளமும் இருக்காது. என்னன்னா ஒரு இடத்துல 1000 ரூபாய் போட்டிருந்துச்சு, ஜிபேல தட்டி விட்டேன், 1000 ரூபாய முடிஞ்சு, கறிலாம் வேணாம் யாருக்காவது கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டேன். இதுக்கு பேர் குர்பானியா? இதுல என்ன தியாகம் வரும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய கரங்களினால் 100 ஒட்டகங்களையுமே தன்னுடைய கரங்களினால் அறுத்தார்கள். சொன்னார்கள், உங்கள யார் குர்பானி கொடுக்கிறீங்களோ அவர் தன்னுடைய கரங்களினால் குர்பானியை நிறைவேற்ற வேண்டும். இல்லாவிட்டால் குறைஞ்சபட்சம் அறுக்கக்கூடிய இடத்திலாவது நீங்கள் ஆஜராகும். ஃபாத்திமா ரலியல்லாஹு குர்பானி கொடுக்குறாங்க, உள்ள இருக்காங்க வீட்டுக்குள்ள, ஃபாத்திமாவை கூப்பிடுறாங்க, ஃபாத்திமாவே இங்க வந்து நில்லு அறுக்கிற இடத்துல.
கூட்டு குர்பானியில் சேருங்கள், தவறு கிடையாது, தாராளமாக சேரலாம், மார்க்கம் அனுமதிக்கிறது. சஹாபாக்கள் சேர்ந்தெல்லாம் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் அங்கே நமக்கு அறுக்கப்படக்கூடிய, நமக்காக வேண்டி கொடுக்கப்படக்கூடிய அந்த குர்பானி பிராணி குர்பானிக்கு தகுதியான பிராணியாக இருக்கிறதா பாருங்கள். குர்பானி பிராணி எப்படி அறுக்கப்படுகிறது பாருங்கள். 7 நபர்கள் கூட்டு சேர்ந்திருக்கிறார்கள், 7 நபர்களுமே குர்பானியுடைய இடத்தில் தான் சேர்ந்திருக்கிறார்களா பாருங்கள். அறுக்கக்கூடிய இடத்திற்கு போங்கள், உங்களுடைய கரங்களினால் அருங்கள். குர்பானி கடமை என்பது நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். இல்லை என்று சொன்னால் உங்களுடைய கண்களுக்கு முன்னால் அது நிறைவேற்றப்பட வேண்டும். அதுதான் உண்மையான குர்பானி. அந்த குர்பானியின் மூலமாகத்தான் அந்த தியாக உணர்வு என்பது நமக்கெல்லாம் வரும். இது விஷயத்திலும் நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வசதி படைத்தும் ஒருவர் குர்பானி கொடுக்கவில்லை என்று சொன்னால், இது எச்சரிக்கை வார்த்தை. நீங்க நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா, எதையோ காரணம் சொல்லி குர்பானி கொடுக்கறது இல்லை. என் மக கல்யாணம் வச்சிருக்கேன், அடுத்த வருஷம் பார்த்துக்கலான்னு விட்டுட்டேன் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. இன்னும் சில பேர், எங்க வீட்டுல இப்பதான் மவுத்து விழுந்துச்சு, அதனால குர்பானி கொடுக்க கூடாது. இதுல எந்த சட்டத்துல இருக்குன்னு தெரியல. வீட்டுல மவுத்து விழுந்தா குர்பானி கொடுக்க கூடாதுன்னு எந்த சட்டத்துல இருக்குன்னு தெரியல. இப்படியெல்லாம் ஒன்றுமில்லாத காரணத்திற்காகவெல்லாம் குர்பானியை தள்ளி போடுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய எச்சரிக்கை என்னன்னா, மன் வஜத சிஅதன் ஃபலம் யுலஹி ஃபலா யக்ருபன்ன முஸல்லானா. வசதி படைத்தும் ஒருவர் குர்பானி கொடுக்கல அப்படின்னு சொன்னா, முஸ்லிம்கள் ஈது பெருநாள் தொழுகக்கூடிய அந்த இடத்திற்கு வர வேணாம்னு சொல்லிட்டாங்க. எவ்வளவு பெரிய எச்சரிக்கை வார்த்தை! தொழுக வரக்கூடாது யாராவது நம்ம சொல்ல முடியுமா? சொல்றது யாரு? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஈது பெருநாள் அது எப்படிப்பட்ட பெருநாள்? அந்த நாளில் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியை போன்று வேற எந்த மகிழ்ச்சியும் கிடையாது. மகிழ்ச்சியை கொண்டாடுவதற்காக வேண்டி முஸ்லிம்கள் ஒன்று கூடக்கூடிய அந்த இடத்திற்கு அவர்கள் வருவதற்கே தகுதி இல்லாதவர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கிறார்கள். எண்ணியத்திற்குரியவர்களே, இன்னும் சில நாட்கள் தான் இருக்கிறது. இப்பொழுதிருந்தே குர்பானிக்காக வேண்டி தயாராகுங்கள். உங்களுடைய குர்பானியை நீங்களே நிறைவேற்றுங்கள். குர்பானியுடைய விஷயத்தில் நான் சொன்ன விஷயங்களை எல்லாம் கவனத்தில் வைத்து சந்தேகம் இருக்கிறது என்று சொன்னால் உலமாக்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய குர்பானியை மிகச் சிறந்த முறையில் நிறைவேற்றுங்கள். அல்லாஹு தஆலா துல்ஹஜ் மாதத்தில் நாம் செய்யக்கூடிய அத்தனை அமல்களையும் ஏற்றுக்கொள்வானாக. இன்னொரு விஷயம், குர்பானி நிறைவேற்ற இருப்பவர்கள், இன்னைக்கு வெள்ளிக்கிழமை மாலை துல்ஹஜ் மாதத்திற்கான தலைப்பிறை பார்க்க வேண்டிய நாளாக இருக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குர்பானியை நிறைவேற்றக்கூடியவர் துல்ஹஜ் மாதம் முதல் பிறையை பார்த்ததிலிருந்து குர்பானியை நிறைவேற்றுகிற வரை தன்னுடைய முடி நகங்களை வெட்ட வேண்டாம் என்று சொன்னார்கள். அப்படி வெட்டாமல் இருப்பது முஸ்தஹப், விரும்பத்தக்க காரியம். அதனால குர்பானி கொடுப்பவர்கள் யாராவது இருந்தீர்கள் என்று சொன்னால், இன்னைக்கு மகரிபுக்கு முன்பாகவே களைய வேண்டிய முடிகளை நகங்களை வெட்டி கொள்ளுமாறும் இந்த நேரத்தில் ஞாபகமூட்டிக் கொள்கிறேன். அல்லாஹு தஆலா துல்ஹஜ் மாதத்தில் நாம் செய்யக்கூடிய அத்தனை அமல்களையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்முடைய பள்ளிவாசலுக்காக வேண்டி, மெயினாப்பினுடைய வளர்ச்சிக்காகவும் பொருளாதார தேவைக்காகவும் ஜமாத்